ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டு ஒரு கருத்தை சொன்னார்னா எந்த ஊடகமும் இவங்க போடலைன்னா கூட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துடுறாங்க. இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பாராளுமன்றத்தை முதல் நாளே முடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்கல்ல. ரெண்டாவது இன்னொன்று என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அக்ரஸிவ் ராகுல் காந்தி. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்து 4-5 மணி நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை வந்துருச்சு. அது இவங்களுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை ஒரு நிறுவனத்தின் மேல சொன்னோம்னா உடனே அது இந்தியாவின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, இந்திய மக்களை அவமதித்த குற்றச்சாட்டு, இந்துக்களை அவமதிக்கிற குற்றச்சாட்டு, இதை அப்படிதான் அவங்க திசை திருப்புவாங்களே ஒழிய. நான் என்ன கேட்கிறேன், வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 18 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய அரசியலில் ஒரு பூகம்பம் வெடித்திருக்குன்னு தான் சொல்லணும். மீண்டும் ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி இந்த செபியினுடைய தலைமை அதிகாரியே ஒரு முக்கிய குற்றவாளியாக அதில் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்காரு. அதானி குழுமத்தினுடைய முறைகேட்டில் அவருக்கும் பங்கு இருக்குது, அந்த முறைகேட்டாக வாங்கப்பட்ட பங்குகளில் அவருடைய பங்குகளும் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கு. ஆனால் இதற்கு முழுவதுமாக நாங்கள் மறுக்கிறோம்னு அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதை எப்படி அணுக போகுது? செபி என்பது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் நம்முடைய பொருளாதார அமைப்பில் மிக முக்கியமான நிறுவனம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களுடைய சேமிப்புகளை, முதலீடுகளை இந்த பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்கின்ற போது அந்த முதலீடு செய்கின்ற முதலீட்டை மேற்பார்வை செய்து பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்கின்றவர்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய இது ஒரு ரெகுலேட்டரி பாடி. இதை நம்ம எப்பவுமே என்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம், ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஓநாய்களுக்கு அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்தா ஆடுகள் பூரா இறந்து போகும். ஆகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த மிகப்பெரிய முதலீடுகளை அடித்து அதை ஓவர் நைட்டில் வியாபாரம் பார்த்து அதை வாங்கி விற்று தொழில் பண்ணுறவங்கள்ட்ட அவங்களோட முறையாக அவங்கள ரெகுலேட் பண்ணலைன்னு வச்சுங்க, இந்த ஏழை எளிய மக்களுடைய முதலீட்டு பணங்கள்லாம் ஒரே நைட்டில் போயிடும். ஆகவே தான் அந்த ரெகுலேட்டரி பாடி ரொம்ப முக்கியம். அந்த ரெகுலேட்டரி பாடியில் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் பொதுமக்களுடைய பணம் எங்கே அதிகமாக புழங்குகிறதோ, எங்கே பொதுமக்களுக்கு அதிகமான சேவைகளை தர வேண்டிய மையங்கள், நிறுவனங்கள் இருக்கிறதோ, உதாரணமாக இன்சூரன்ஸு, பேங்க்ஸு, இவர்களை எல்லாம் ஒழுங்காக செயல்படுகிறார்களா, இவர்களுக்கு பொதுமக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு குற்றம் குறை வந்துட்டா அதை எப்படி ரெட்ரஸ் பண்ணுறது, இதற்காக தான் இந்த ரெகுலேட்டரி பாடிஸ். இதில் செபிங்கிறது இவங்க இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லாம் மிக முக்கியமானது செபி. எத்தனையோ $1 trillion அங்கே டெய்லி வியாபாரம் நடக்குது, வெளிநாட்டு முதலீடுகள் வருகிறது. அதெல்லாம் இதற்கு இதுவரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க தான் ப்ரொமோட் பண்ணி தான் அதுக்கு சேர்மன் போட்டிருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மோடி வந்த பிறகு பிரைவேட் செக்டார்ல, கார்பரேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மையாரை கொண்டு இதற்கு சேர்மனாக போட்டது இதுதான் முதல் முறை. இவங்க அது உள்ள இருந்தவங்க வரல. சரி, இப்போ அதானி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அதானி அவர்களுடைய முதலீடும் செல்வமும் அவங்களுடைய பங்கு மார்க்கெட்டில் அவங்களுக்கு இருக்கிற வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்குது. ஒரே ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள அவர் எங்கேயோ ஒரு சாதாரணமாக 130-140வது இடத்துல பணக்காரர்கள் வரிசையில் இருந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உலகத்தினுடைய 3வது பெரிய பணக்காரராகலாம் உயர்ந்ததை பார்க்குறோம். அது எப்படி உயர்ந்தார் அப்படிங்கிறத பற்றி நிறைய, அதாவது என்ன தொழில் செய்தார், என்ன வியாபாரம் பார்த்தார், இப்படிங்கிறதுல பலவிதமான நமக்கு இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிலக்கரியை தமிழ்நாட்டிற்கு பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அந்த நிலக்கரியை நமக்கு சப்ளை பண்ணுகின்ற போது
இந்தோனேஷியாவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரியை வந்து மிக குறைந்த விலைக்கு தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி அதை வந்து நடுக்கடலிலே வந்து வேற ஒரு கம்பெனிக்கு விற்று பிறகு அங்கிருந்து அதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து அதில் வந்து ஒரே அந்த நிலக்கரி வியாபாரத்தில் மட்டும் 6000 கோடி அவர் லாபம் பார்த்ததாக இன்னும் இருக்கு, இன்னும் விசாரணையில் இருக்கு. ஆனால் என்னன்னா அதானியை பற்றி எந்த விசாரணையும் எந்த ஊர்லேயும் முடிவுக்கு வராது. ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய செல்வாக்கு, அவருடைய அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு போகாத இடங்களே இல்லை. அதனால் எந்த விசாரணையும் அது நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரிதான், செபிஐ போன்ற ரெகுலேட்டரி பாடியாக இருந்தாலும் சரிதான், அது வந்து அந்த போகிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. இந்த ஹைகோர்ட்டில் இருப்பாங்க, உச்சநீதிமன்றத்தை கொண்டு போவாங்க, அங்கேருந்து கீழே கொண்டு வந்த உடனே திரும்ப வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வழக்கறிஞர்கள் அதெல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெகுலேட்டரி பாடிஸே அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்னால் வந்து அவங்க வந்து செல்வாக்கு தான் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த இந்த இப்போ வந்து நீதிமன்றங்களே கையில் எடுத்துக்கொள்வது, ரெகுலேட்டரி பாடிஸா அதையே கையில் வைத்துக் கொள்வது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அம்மணி இவர்கள் வந்து இந்த மாதவி பூச்சிருக்காங்களே, இவர்கள் நியமனம் செய்கின்றதே வந்து அதானிக்கு வந்து அதில் வந்து அவருக்கு ஒரு ரோல் உண்டு. ஏன்னா பெரிய நியமனங்கள்லாம் இப்போ வந்து அதானி குழுமத்தை வந்து அதில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதில்லை. இப்போ இந்த குற்றச்சாட்டை அதானி குழுமத்தின் மீதோ அல்லது செபி தலைமையின் மீதோ குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் இவ்வளோ நம்பகத்தன்மையுடையதாக இருக்குது, அவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம், இது வந்து இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னே சொல்கிறாங்கல்ல. இல்லை, எதையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு நிறுவனத்தின் மேலே சொன்னோன்னா உடனே அது வந்து இந்தியாவின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, இந்திய மக்களை அவமதித்த குற்றச்சாட்டு, இந்துக்களை அவமதிக்கிற குற்றச்சாட்டு, இதை வந்து அப்படி தான் அவங்க வந்து திசை திருப்புவாங்களே ஒழிய. நான் என்ன கேட்குறேன், அவன் தான் சொல்கிறான்ல ஹிடன்பர்க்காரன், அவன் தொழிலே அதுதான். அவனுடைய தொழிலே அந்த கம்பெனியை வந்து அவன் வந்து நம்முடைய இந்த அதானி குழுமத்தை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தொழில் குழுமங்களை முழுவதும் அவங்களுடைய பணப்புழக்கத்தை, அவர்களுடைய வியாபாரத்தினுடைய விதிமீறல்களை எல்லாம் அவன் வந்து கண்காணித்து அதை வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவன் பிஸ்னஸ் ஆக்குறான். எப்படி ஆக்குறான், இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அதை தான் வந்து இதை வெளியிடுவதற்கு முன்னால் அவர்களுக்கு வேண்டிய முதலீட்டாளர்கள் சொல்லிடுவான், இதை வெளியிட போகிறோம். இது வந்து உடனே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அதெல்லாம் கீழே விடும், அந்த 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 ரேட்டில். அதில் வந்து அவர்களுக்கு வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வியாபார யுக்தியில் அந்த கம்பெனிக்கு பணம் கிடைக்குது. அதை வந்து அவங்க மறைக்கலை, அது யார்கிட்டையும் இது நாங்கள் வந்து அவங்களுடைய தொழிலே வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ் பண்ணுகிற தவறுகளை, வரி ஏய்ப்புகளை, ஒழுங்கினங்களை, விதிமீறல்களை வந்து கண்டுபிடித்து அதை வெளிக்கொணர்வதன் மூலமாக அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்கு கீழே விழுகின்ற போது அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் தான் எங்கள் லாபங்கிறத அவன் பகிரங்கமாக தான் சொல்கிறான். அந்த கம்பெனி அவனை பொறுத்தவரை அமெரிக்காவில் வந்து அது பதிவு செய்யப்பட்ட கம்பெனி, அது பதிவு செய்யப்பட்ட நியாயமான கம்பெனி, அதுக்கு வருமான வரி கட்டுக்கிறாங்க, அது ஒழுங்குமுறை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறான், இப்போது நான் சொன்னது தப்புனா என் மேலே வழக்கு போடு. இப்போ ஹிடன்பர்காரன் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க, செபியிலேருந்து ஹிடன்பர்க்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. அவன் ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் பதில் சொல்ல மாட்டேன்டா, என் மேலே வழக்கு போட்டுக்கோ, நான் சொன்னது தான், நோ எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் கூகுளோ, மைக்ரோசாஃப்டோ, எந்த கம்பெனியோ, ஆப்பிளோ, அவங்க அந்த விதிகளில் வந்து மீறல்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து $1 பில்லியன் தான் ஃபைன். அதே போல் இன்னைக்கு வந்து அதானி வந்து அமெரிக்காவிலையும் வியாபாரம் வச்சிருக்கிறாரு. அவர் அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்லையும் அவருடைய ஸ்டாக்ஸ் ஆர் ட்ரேடட். அப்போ அவர் வந்து அமெரிக்காவிலே போய் வழக்கு தொடரலாமே, எங்களுக்கு இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி எங்களை வந்து பண்ணுறாங்க, இந்த கம்பெனி வந்து அயோக்கியத்தனம் பண்ணுது, இது எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கலாமே, அமெரிக்காவில் போய் வழக்கு போடலாமே. அந்த வழக்கு போட்டு அவங்க கேட்டாங்கன்னா அந்த ஊரில் அவங்களுக்கு வந்து அபராதம் கிடைக்கும்ல. இப்போது நிறையா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு பில்டிங் பிளானிங் அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு, இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் கொடுத்ததற்கான எவிடன்ஸ் எடுக்கப்பட்டு
நடவடிக்கை எங்கே எடுக்கிறாங்க? அமெரிக்காவில் எடுக்கிறாங்க. அவங்க ஏன்னா அவங்களுடைய பாலிசி படி அந்த பணம் கொடுக்கக்கூடாது. அது வெளிச்சத்துக்கு ஏன்னா அந்த கம்பெனி ஆடிட்டில் அங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டான். அமெரிக்காவில் வந்து இந்த குறிப்பிட்ட கம்பெனி தமிழ்நாட்டில் பில்டிங் கட்டுறதுக்காக வேண்டி பணம் கொடுத்துருக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவன் அங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க அமெரிக்காவில். அதை போல் அவங்க செய்திருக்கலாம். அதான் ஹிண்டன்பர்க் வந்து சேலஞ்ச் தானே பண்ணுறாங்க. நீ இல்லைன்னு சொல்லு. சரி, 2வது வரி, நீங்கள் ஏன் ஒரு ஜேபிசிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அரசாங்கம் வந்து இப்போ பாராளுமன்ற குழு விசாரணைன்னு நம்ம எதுக்க வேண்டி போடுறோம்? இப்போ இன்றைக்கி வந்து இதை வந்து இப்போ நம்ம ட்ரையலை வந்து ஃபேஸ் பண்ணலையா? 2Gயில் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ நாள் உள்ளே இருந்தாங்க விசாரணைக்கு முன்னால், தீர்ப்புக்கு முன்னால், கனிமொழியும் ராசாவும். அதை வந்து அது வந்து ஒரு ஆடிட் சிஏஜி இதை மாதிரி ஒரு ரெகுலேட்டர் தானே ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு அவரே வருத்தம் தெரிவித்தார் வினோத் ராய், நான் கொடுத்ததெல்லாம் சரியான தகவல் அல்ல, நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ராங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டேன்னு சொன்னார். ஆனால் எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிப்போச்சு. அதை போல் இவங்க ஏன் வந்து 2 பாயிண்ட்டு. ஒன்று, ஹிண்டன்பர்க் மேலே உனக்கு வந்து அவன் சொல்கிறது பொய், அது வந்து தவறு அப்படின்னா ஏன் வந்து அவர்கள் மேலே வழக்கு போடுவதற்கு அத்தானி வந்து தயங்குகிறார்? 2வது, அதில் வந்து உண்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து யார் மேலே குற்றம் சொல்கிறோம்? இப்போது சார்ஜ் வந்து யார் மேலே? செபி சேர்மன் மேலே. அவங்க தான் விசாரிக்கணும். அவங்களே வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறோம், நீ தான் இதில் வந்து கல்பிரிட், உனக்கும் அதில் வந்து முதலீட்டில் வந்து உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ நியாயமாக என்ன செய்யணும்? அதை வந்து ஒரு பார்லமெண்டரி கமிட்டி ஜேபிசிக்கு தானே அனுப்பணும். அது ஏன் வந்து யோசிக்கிறீங்க? ஏன் ஜேபிசி போட மாட்டேங்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி. இல்லை, இப்போ ராஜினாமா செய்யணுன்றது கோரிக்கையாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்குறாங்களா? அதாவது நாங்கள் இதற்கு முன்பே நாங்கள் வந்து முதலீடு செய்திருக்கிறோம், அது 2 வருடங்களுக்கு முன்பாக செபியில் சேர்மனாக வருவதற்கு முன்பாக செய்யப்பட்ட ஒரு முதலீடு அது அப்படின்ற ஒத்துக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் பண பரிவர்த்தனையும் வந்து திறந்த புத்தகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிற ஆளை செபி சேர்மனாகவே போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து இந்திய தேசத்தினுடைய முதலீட்டாளர்களை ஒழுங்குபடுத்துகிற நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் மொரீஷியஸில் போய், பெர்முடாவில் போய், சிங்கப்பூரில் போய் பதிவு செய்கிற ஒரு கம்பெனியில் போய் இவர்கள் முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் இப்போ செபியில் வேலை செய்கிறவங்களுக்குள்ள பேசிக் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடாது. அந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் அவங்க வேலை பார்க்கக்கூடாது. அதனால தான் வந்து வெளியே இருந்து யாரையுமே கொண்டாந்து சேர்மனாக போடுறதில்ல. அந்த கன்வென்ஷனையே பிரேக் பண்ணி தானே நீங்கள் வந்து பிரைவேட் செக்டாரில் இருந்து இதை மாதிரி முதலீட்டு கம்பெனிகளில் வேலை பார்த்தவங்களை கொண்டாந்து போடுறீங்க. இப்போ முதலீடு இல்லைங்கிறது அந்த அம்மாவுடைய ஆர்குமெண்ட் அல்ல. அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து டைரக்டராக இருந்திருக்காங்க, சேர்மனாக இல்லை. சேர்மனாக வர்றதுக்கு 7 நாளைக்கு முன்னால் வந்து மாத்துறாங்க. அதை அகோரம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, அது சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து கன்சல்டேஷன்ல இருந்து பணமாக வந்து மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்திருக்கு. கன்சல்டேட்டிவ் கம்பெனி கன்சல்டேஷன். அதில் வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 100% அவங்களே அவங்க ஓனர். இதில் இவங்க வந்த உடனே அவர் பேருக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் பேருக்கு அந்த கம்பெனியை மாற்றுறாங்க. இப்போ இன்னைக்கு ஹிண்டன்பர்க் என்ன கேட்குறான்னா, உன் கிளைண்ட் லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குறான். நீ கன்சல்டன்சி வச்சிடல, அந்த கன்சல்டன்சிக்கு வந்து யாருக்கு கன்சல்ட் பண்ணா உன்னிட்ட, உனக்கு இந்த $1 மில்லியன் வந்துருக்குதா, இது யாரும் உனக்கு வந்து பேமெண்ட் கொடுத்தா? இந்த கம்பெனியை வந்து நீ ஏன் செபி சேர்மனா இங்கே இருந்துக்கிட்டு நீ சிங்கப்பூரில் போய் ஏன் உன் கம்பெனியை போய் பதிவு பண்ணுற? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதான் ராகுல் காந்தி சொல்கிறார், இன்னைக்கு கிராஷ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்பயே சரிஞ்சிருக்கு ஒரு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட். அப்போ இன்னைக்கு உள்ள லாஸுக்கு வந்து யார் பொறுப்பு? அது வந்து சாதாரண மக்களுடைய பணம் தானே. அதுக்கு வந்து அதான் ராகுல் காந்தி கேட்குறார், அதுக்கு செபி பொறுப்பா, மாதவி பொறுப்பா, அல்லது மோடி பொறுப்பா, அல்லது அத்தானி பொறுப்பான்னு கேட்குறாரு. அதனால இதை வந்து ஒரு பெரிய ஸ்கேண்டல். இப்போ இதில் வந்து எத்தனை 1000 கோடி வந்திருக்கு. அதாவது அதில் வந்து அந்த பில்லியன் டாலர்ஸ் டிரான்சாக்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட்டில்
உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்டுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நிமிடங்களில் நீங்கள் வந்து ஒரு 100 கோடி 200 கோடி ரூபா பண்ணிடுவீங்க. இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஒரு பெரிய வியாபாரம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து உள்ள வியாபார சூழ்ச்சி என்னன்னா எல்லாமே இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஸ்டாக் விலை கூட போகுது, அந்த ஸ்டாக் விலை கூட குறைய போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2 நிமிஷத்துக்கு முன்னால் தெரிஞ்சுட்டா போகிறோம். அந்த புரோக்கர்ஸ் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து அப்படி பணத்தை அள்ளிடுவாங்க. ஸோ இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்துல மக்களை வந்து வாட்ச் டாக்னு சொல்கிறான், அதாவது காவல் நாய் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கவங்களை கொண்டு போய் நீ யாரை போடணும் நீ? ஸோ நீ வந்து ஒரு பெரிய முதலீட்டாளர், இந்த மாதிரி ஃபண்ட்ஸு ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறது, டேக்ஸ் ஹேவன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய உள்நாட்டில் வரியை ஏய்ப்பதற்காக வெளிநாட்டில் கொண்டு போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கே வந்து நம்ம தவறாக வந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணி பிறகு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு மாதிரி உள்ளே கொண்டு வர்றது. அதுதான் வந்து இப்போ அத்தானி சம்மந்தப்பட்ட அதில் அதானி என்ன பண்ணுறாங்க, ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணுறாங்க. அவங்க பவர் செக்டார் அதுக்கு வந்து அவங்க மிஷின்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணும்போது அந்த எந்த கம்பெனி தயாரிச்சதோ அந்த கம்பெனி பில்லை வச்சு அவங்க லோன் வாங்கலை. அவன் வந்து ஒரு 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 மிஷின் வந்து 1 கோடி ரூபா சொன்னான்னு வச்சுங்க, 1 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கிக்கிட்டு அவன் இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறான். அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு விற்குது. அந்த முதல்ல இவன் அந்த ஒரிஜினல் கம்பெனிகிட்டருந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி அத்தானிக்கு வந்து 10 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 கோடி ரூபாய்க்கு விற்ற கம்பெனியினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தா அதானியுடைய ஓன் பிரதர். அப்போது இதிலே வந்து 9 கோடி ரூபா வந்துடுது பேங்க்ல லோன் வாங்கும்போது. இந்த 9 கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே கொண்டு போய் ஃபண்ட்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட், அதான் அந்த ஃபண்டு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி இவங்க அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி திரும்ப அதே ஃபண்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி உள்ள ஒரு ஃபண்டோட தான் இந்த அம்மாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஹிண்டன்பர்க் சொல்லுது. இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறது? கடந்த முறை இன்னும் அந்த முதல் விசாரணையே முடியலை. முதல் விசாரணையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று போட்டுச்சு. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் வந்து கேஒய்சின்னு நோ யுவர் கஸ்டமர்னு நமக்கு வந்து எல்லாம் பேங்க்கு போகிறோம், நீங்கள் போகிறீங்க, நான் போகிறேன். ஒரு ஸ்டேட் பேங்க்கில், ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பித்தா நம்ம வந்து ஆதார் கார்டிலேருந்து, ரேஷன் கார்டிலேருந்து, அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து அத்தனையும் கொடுக்கணும். வெளிநாடுகளிலிருந்து முதலீடு வருகிற கம்பெனியினுடைய பர்டிகுலர்ஸ் வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த விதிகளையே மாத்துறாங்க 2018 இருந்து 2019. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபண்டில் இருந்து வந்ததுங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு செபி வந்து சொல்லிடுச்சு. அப்போ தான் எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, இந்த ரூலை மாற்றினதுனால செபியால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் சொன்னேன், ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சாதாரண டெபாசிட்டாருக்கு வந்து நீ அந்த ரூலை வச்சுக்கிட்டு பல பில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருன்னு அந்த டீட்டெயில்ஸே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீ வந்து அந்த ரூலே நீ தான் மாத்துற. இப்போது இந்த அலிகேஷன் வந்த பிறகு திரும்ப அந்த ரூலை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க தெரியணுங்கிறது. ஆனால் அதுக்குள்ளே குதிரையெல்லாம் ஓடிடுச்சு. இந்த குதிரைகள் ஓடணுன்னே லாயத்தை கூட்டணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் நடந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதில் தலையிட்டு நீங்கள் சொன்னது போல் அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க, எங்கள் மீதான கரை துடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதானி குழுமம் சொல்கிறாங்கல்ல. அதான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே எங்களால் இதை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில், ஒரு வந்து சிபிஐனுடைய ஒரு ரிப்போர்ட்டு கேட்டதுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்கும்போது, அல்லது கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏற்கனவே சட்டப்படி இதை யார் விசாரிக்க வேண்டுமோ அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களே சம்பந்தப்பட்டிருப்பதாக
எங்களுக்கு வந்து எங்களுக்கு தகவல் வந்தால் தான் நாங்கள் வந்து அந்த நிறுவனத்தை விட்டுட்டு வேற நான் ஏற்பாடு பண்ண முடியும். எடுத்ததுக்கெல்லாம் நான் உடனே கோர்ட் மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லித்தான் அன்னைக்கு வந்து அந்த கேஸை வந்து முடிச்சிருக்குது. இன்னைக்கு வந்து அந்த சேர்மன் மேலே வந்துருச்சு. அதான் இப்ப நடவடிக்கை எடுத்தே ஆகும். இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நீங்கள் சுவமோட்டோவாக நீங்கள் எடுங்க, சுவமோட்டா நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் 18 மாதங்களுக்கு முன்பாக இந்த குற்றச்சாட்டு எழுந்தப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து புகைப்படத்தை எல்லாம் காட்டி அதானி பற்றி பேசியிருந்தார். ஆனால் அது என்ன தாக்கத்தை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதன் பிறகு மீண்டும் பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி அமைந்திருக்கு இல்லையா? அதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதில் வந்து இன்னைக்கு நம்ம we are going through a very dangerous phase in our political journey. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 79-80 தொகுதிகளில் வந்து ஓட்டுனுடைய எண்ணிக்கையை எப்படி வந்தது டேலி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிலாம் இன்றைக்கி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து எலெக்ஷனை பற்றி நமக்கு நிறையா வந்து ரிசர்வேஷன்ஸ் தான் இருக்குது. எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து மோடி பாஜக வந்து ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை பெற முடியாமல் போனதுக்கு காரணமே பாஜகவின் மீது மக்களுக்குள்ள, மோடியின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க வந்து ஒரு மதவயப்பட்ட ஒரு அரசியலை முன்னிறுத்தி மக்களை வந்து உணர்ச்சி வசப்படுத்தி அந்த தோல்வியை வந்து சமாளித்து அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து நிரந்தரம் அல்ல. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கி இந்த போன்றவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இது வந்து இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி வந்து நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல், இப்போ உங்களைப் போல வந்து யூடியூப்காரங்க தான் இதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்களே ஒழிய, தேசிய ஊடகங்கள்லாம் வந்து நேற்று நைட்டில் முந்தா நாள் நைட் பார்த்தீங்கன்னா டெல்லி வெள்ளம். ஏன்னா அதானி ஒரு டிவி வச்சுருக்கிறாரு, அம்பானி ஒரு டிவி வச்சுருக்கிறாரு, இன்னும் பெரிய ஆட்களுடைய டிவிகளை பூரா வந்து பெரிய சேனல்கள் பூரா வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சேனல்களுடைய முதலாளிகள் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தான் வருவாங்க, அதுக்காக ஒரு லிமிட்டு போட்டாச்சுன்னா இன்றைக்கி வந்து மத்திய அரசில் இருந்து விளம்பரத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசிட்டாருன்னா எந்த பத்திரிகையும் வந்து போட மாட்டாங்க, எந்த பத்திரிகையும் போட மாட்டாங்க, எந்த ஊடகம் போட மாட்டாங்க. அதனால தான் இது வந்து இந்த போராட்டத்தை நடத்துவது வந்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. ரெண்டாவது, நீ ரெகுலேட்டர்ஸே வந்து கைப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் நடந்தால் ரெகுலேட்டர்கிட்ட சொல்கிறோம், ரெகுலேட்டர் தப்புனா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்சநீதிமன்றத்தில் போகும்போது போராடுகின்ற போது உச்சநீதிமன்றம் எடுக்கிற சில முடிவுகளை பார்த்தா நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுக்கு அங்கிட்ட அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சண்டிகாரில் ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்தது. மேயர் எலெக்ஷன் நடக்கின்ற போது அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணாங்கிறத வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சுது. அந்த அதிகாரி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லையே, எலெக்ஷன் செட்டில் அவ்வளோதானே. அவன் திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கான், அதே மேயர் எலெக்ஷனில் திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் எதிர்த்து போராடுவதுதான் இன்றைக்கி வந்து இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கும் மதச்சார்பின்மை சக்திகளுக்கும் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே தான். இறுதியாக இந்த 10 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஒரு மசோதா ஆய்வு அறிக்கைக்காக போயிருக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தானே இங்கே பார்க்கப்படாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வக்ஃபோட பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது இது வந்து எதுக்காக வேண்டி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த தடவை உடனே வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும். ராஜ்யசபாவில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஸோ அந்த பெரும்பான்மை வருவதற்காகத்தான் இப்போ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நான் வந்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ செலக்ட் கமிட்டிக்கு நேற்று பார்த்தீங்கன்னா செலக்ட் கமிட்டி போட்டாங்களே ஒழிய அதுக்கு என்ன ரெஃபரன்ஸுங்கிறதே அவங்க வெளியிடலை. வழக்கமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் கமிட்டி போடுவதோட இந்தந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் செலக்ட் கமிட்டி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்சஸ் போடுவாங்க. நேற்று வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் போடலை. செலக்ட் கமிட்டிக்கு மெம்பர் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட தெலுங்கு தேச கட்சி போன்ற கட்சிகள் வந்து வெளியில் வந்து அவையில் வந்து அவங்க வந்து நாங்கள் ஆதரிக்கதாக சொன்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவசரப்படாதீங்க, இது வந்து ரொம்ப தப்பு, ஒரு மதத்து சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வந்து நிர்வாகத்தில் கொண்டு போய் மாற்று மதத்தினரை போடுவது என்பதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கும். ஆகவே இப்போ வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னால் பெரிய கிரைசிஸ் ஆகிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3-4 அசெம்பிளி தேர்தலுக்குள்ளே அதை பண்ணிட்டோன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த மன்னர்கள், இந்த நவாபுகள், பாதுஷாக்கள் இவங்கெல்லாம் இருந்ததுனால நிறைய வக்ஃப் ப்ராப்பர்ட்டி.
அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் எல்லாரும் வந்து போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்து இந்த இந்த சட்டத்தை திருத்தி அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையான்னு முடிவு பண்ணுற அதிகாரத்தை கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டா அவங்க எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. அது வந்து எலெக்ஷனில் தங்களுக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிங்க, அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சுன்னா அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு பெரிய இது வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல நேரத்தில் கூட இன்றைக்கி வந்து மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்திற்குள்ளே கடந்த முறை இருந்த செல்வாக்கு இல்லைங்கிறதும், கடந்த முறை இருந்த அந்த ஆதிக்கம் இல்லைங்கிறதும் ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தக்க அம்சம். ரெண்டாவது வந்து நீங்கள் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ரஸிவ் ராகுல் காந்தி. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து 5 மணி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை வந்துருச்சு. அது அதனால் வந்து ஒரு வாட்ச் டாக் இன்றைக்கி அப்போசிஷன் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது, அக்ரஸிவாக இருக்குது. எந்த நேரத்தில் கண்ணில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு என்ன தவறு நடக்குன்னு வாட்ச் பண்ணுறாங்க. அது எல்லாவற்றிற்கும் மேலாக ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு கருத்தை சொன்னார்னா எந்த ஊடகமும் இவங்க போடலைன்னா கூட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துடுறாங்க. ஸோ அதில் வந்து ரீச் ஆகிடுறார் அவர். ஆகவே அதற்காகலாம் தான் கொஞ்சம் பயந்து தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ இந்த ராகுல் காந்தியினுடைய வீச்சு இருக்கு இல்லையா, அது மோடி வந்து ஒரு பலவீனப்படுத்துதா? நிச்சயமா மோடியினுடைய நீங்கள் பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. நீங்கள் பாருங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. இன்றைக்கி அமித்ஷா அவருக்குள்ளே வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய முகங்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து அக்ரஸிவாக அவங்க இருக்கிறாங்க. இவர்களால் கடந்த முறை வந்து பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட அந்த திரிணாமுல் காங்கிரஸில் முத்துவான்னு உட்கார்ந்துருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழியை போன்றவர்கள்லாம் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து அங்கே ஆட்கள் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் அதை தான் வந்து நான் தான் 2 முக்கியமான காயிண்டு. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனே பாராளுமன்றத்தை முதல் நாளே முடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கல்ல. ரெண்டாவது இன்னொன்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செபி, அதையே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் போய் செபியினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது. ஏன்னா பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ கவுண்டர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பூரா டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஆஃப் த செபி இஸ் நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வந்து மாதவி. அது வந்து நேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி தானே உங்களுக்கு. அதை வந்து எப்படி லாக் பண்ண முடியும்? ஸோ எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு ஞாபகத்துக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்னும் நாடாளுமன்றம் வந்து முடியாமல் இருக்கு. ஆனால் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது. அவ்வளோதான் முடிஞ்சது. அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ இந்த பெரிய மன்னர்கள் ஆட்சி நடந்த மாதிரி தான். இன்றைக்கி நினைத்தால் வந்து அரசு அந்த மன்னர் வந்து தர்பாருக்கு வருவார். இன்றைக்கி நினைக்கலன்னா மன்னர் வந்து தர்பாருக்கு வரமாட்டார். அதை போல தான் வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் நினைத்தால் வந்து பாராளுமன்றம் கூடும். அமித்ஷாவும் மோடியும் வேண்டான்னா பாராளுமன்றத்தை முடிச்சிடுவாங்க. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.